விஜய் டிவியில் சீக்கிரமே ஒளிபரப்பாக இருக்கிற பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது. இந்த நிலையில் இன்ஸ்டா பிரபலமான டாக்டர் திவாகர் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. இதை பற்றி அவங்களே ஒரு பேட்டியில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 7 சீசன்கள் முடிஞ்சிருக்குது. 8வது சீசன் சீக்கிரமே தொடங்க இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்தும் ஆரம்பிச்சிருச்சு. இதுவரைக்கும் 7 சீசனாக தொகுப்பாளராக இருந்த கமல்ஹாசன் இந்த சீசனில் தான் விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட தனக்கு அதிகமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து தற்காலிகமாக ரெஸ்ட் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் 8வது சீசனுக்கான புது தொகுப்பாளராக விஜய் சேதுபதி தேர்வாகி இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த சீசனில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அதில் இன்ஸ்டாவில் பலருக்கும் பரிச்சயமான டாக்டர் திவாகர் இந்த சீசனில் கலந்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி அவங்களுமே சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமாம், நானும் அந்த செய்தியை கேள்விப்பட்டேன். என்னோட நண்பர்கள் உன்னோட பேரும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான போட்டியாளர்கள் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். நான் கண்டிப்பாக பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சா போவேன். நான் ஒரு டாக்டராக இருந்தாலும் எனக்கு கலைத்துறையில் அதிகமான ஆர்வம் இருக்குது. அதனால தான் நான் அதிகமான ரீல்ஸ் வீடியோக்கள் வெளியிடுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்து பலரும் நீங்கள் அடுத்த சிவாஜி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியில் அவங்கக்கிட்ட நீங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன், எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நான் செய்வேன், எதையும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக சொல்லியிருக்காங்க. சும்மாவே இவர் சூர்யா மாதிரி வெளியிட்ட வீடியோ பெரிய அளவில் இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் மீம்ஸ்களாக வளம் வந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இவங்க கலந்துக்கிட்டா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அவருமே தன்னைத்தானே காதல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இவங்க வந்தால் மீம்ஸ்களும் அதிகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.